அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதலாக மிக முக்கியமாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. செவ்வாய் வக்ர பெயர்ச்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மண்டலத்திற்கு மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்த செவ்வாய் தற்போது அந்த இடத்தில் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயம் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க செவ்வாய். எனவே அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவர் வக்ரம் பெறுவதால் சற்று சிரமம், அஷ்டம பாதிப்பு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. அந்த வகையில் தற்போது அவர் வக்ரம் பெறுவது ஓரளவிற்கு அஷ்டம பாதிப்புகள் குறையும் என்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக சிறப்பாக நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் வக்ரம் பெறுவது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே எந்த ஒரு பணியையும் அவசரம் காட்டாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் மங்களகாரகன், பூமிக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. தனது ஆதிக்கத்தை பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறார். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலும் செவ்வாயின் ஆளுமை அதீதமாக இருந்தால்தான் சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது வக்ரம் பெறுவதால் சில சாதகமற்ற சூழல்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. ஏனென்றால் அஷ்டமத்தில் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை, சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது செவ்வாய் என்று உறுதியாக சொல்லிவிடலாங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனியை தவிர நவ கிரகங்களில் சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளம் இடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் செவ்வாயின் பார்வை மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. அதில் மிக முக்கியமான 2 இடங்களுக்கு செவ்வாயின் பார்வை மிக வலுவாக கிடைக்கிறது. தைரிய ஸ்தானமும் மிக வலுவாக, லாபஸ்தானமும் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதே சமயம் வக்ரம் பெற்றிருப்பதால் பணிகள் பொறுமையாக தான் நடைபெறும். அவசரம் காட்ட வேண்டாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மந்தமாக பணிகள் நடைபெற்றாலும் கூட நேர்த்தியாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே
எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாலே போதும். நல்ல மாற்றம் தனுசு ராசிக்காரர்களை நிச்சயம் நிறைவாக தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. குடும்பத்துடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாருங்க. எந்த ஒரு பணியையும் துணிச்சலாகவும் சிறப்பாகவும் செய்யலாம். பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசம், நீங்கள் செயல்படக்கூடிய நேர்மையான பணிகள் போன்ற அனைத்துமே உங்களது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நேர்வழியில் செயல்படுங்க. உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவை முறியடிக்கப்படும். தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடின உழைப்பாக இருந்த திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது லாபம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் திறமை இல்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது வளர்ச்சி நிச்சயமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக செம்மையாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கலாங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் கூட விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஓய்வெடுக்காமல் உழைக்க வேண்டிய தருணமாகவும் அமையலாம். ஆனால் அதே வேளையில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏனென்றால் உடல்நலமும் மனநலமும் திருப்தியாக இருந்தால்தான் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சிரமம் தடையாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு